அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க. ஆமா, அதை தீர்த்து வைக்க போறது யாரு? இது கூட தெரியாதுங்களா? பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டரு. பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸ இந்த பையன் எப்படிடா 15 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான்? இந்த துண்டை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம். இந்த துண்டை தோல்ல போட்டேன்னா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம். இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சேன்னா பட்டைய கலப்ப போறேன்னு அர்த்தம். ஆடு மேய்க்கிற கழுதை ஆணவம் பிடிச்ச திருக்கி திருட்டு வரையா பண்ற? சின்ன கிளி வண்ண கிளி சேதி சொல்லும் செல்ல கிளி என்னுடைய பேரை கேட்டதாரு கிளி. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா. காலிலே போட்ட மிஞ்சிதான் காதுல பேசுதே. ஐயா, பெத்ததாய் மாதிரி எங்க குடும்பத்துக்கு சோறு போட்டுச்சு. இப்படி அநியாயமா சாக கிடக்கு. யாரு மேலயா பழி போடுறீங்க? உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாம ஓட்டி சீதனமும் கூட வரும். ஆத்திரத்தோட தான் போனேன். ஆசீர்வாதம் பண்ணி போட்டு வரேன். கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளி. பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி. அப்படி நான் வரலனா போன கவுண்ட திரும்பி வருவாங்க. அப்படியே திரும்பி வந்தாலும் அவன் ஆத்தா கொல்லிவோட தானே வரணும். இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல, போயிரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, உன் உசுருக்கு உசுரான பொண்டாட்டியோட உசுரு இப்ப எங்க கையில் இருக்கு. ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த சின்ன கவுண்ட பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புங்கிறது ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்காக இல்ல. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே.